வணக்கம் நண்பா. கருப்பாடு ஒன்று வேலை செஞ்சிட்ருக்கு. தீய சக்தியோட கருப்பாடு உள்ளே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஜட்ஜு வந்து U/A கொடுத்து ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண சொல்லி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடுறாரு. அடுத்த நொடியாக சென்சார் போர்டு ஒரு மேல்முறையீடு வைக்குது. ஏன் மேல்முறையீடு வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம், இந்த படத்தை வந்து நீங்கள் விசாரணைக்கு அடுத்த 12ஆம் தேதி ஒத்தி வைக்கணும். எதுக்கு ஒத்தி வைக்கணும்? நீ மேல்முறையீடே போடலை, முதல்ல மேல்முறையீடு போடு, அது எப்போ விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லி ஜட்ஜு திரும்பி வந்து அவங்கள ஒரு காட்டமாக சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஏயா, ஒரு படத்தை ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் மேல்முறையீடு போடுறீங்க? நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஒன்றிய அரசு கீழே தான் சென்சார் போர்டு இருக்குது. ஆனால் சென்சார் போர்டு கீழே வேலை செய்கிற பூரா தமிழ்நாடு உறுப்பினர்கள். அந்த மேலே இருக்கிற முதலாளியும் கீழே இருக்கிற தீய சக்தியும் என்ன கேமு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்குமே அந்த முதலாளி கூட நாங்கள் கூட்டணியே கிடையாது. அந்த மேல் முதலாளியும் இந்த தீய சக்தியும் தான் பயங்கரமான கூட்டணி. பார்த்துக்குங்க, ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ டார்ச்சர்னு. வென்று வருவான் ஜனநாயகன்.